ஒரு நாள் குருவும் அவருடைய 2 முட்டாள் சீடர்களும் காட்டு வழியாக இன்னொரு ஊருக்கு பயணம் மேற்கொண்டனர். அந்த சமயத்தில் மூவருக்கும் மிகவும் பசிக்க ஆரம்பித்தது. அப்போது அவர்கள் செல்லும் வழியில் ஒரு உயரமான மாமரத்தை பார்த்தனர். அதில் பழுத்த மாம்பழங்கள் அதிகமாக இருந்தது. அதை பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு எப்படியாவது இந்த மாம்பழங்களை பறித்து ருசிக்க வேண்டும் என்று அவர்களின் குருவிடம் சொன்னார்கள். அப்போது அந்த குரு, சற்று பொறுமையாக இருங்கள், நான் மரத்தின் மீது ஏறி மாம்பழங்களை பறித்து போடுகிறேன் என்றார். சரி என்று அந்த சீடர்கள் ஒப்புக்கொண்டு கீழே காத்திருக்க அந்த குரு மரத்தின் மீது ஏற தொடங்கினார். அவர் மாம்பழங்களை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் அங்கு ஒரு மிகப்பெரிய தேன் கூட்டை கண்டார். அதை பார்த்ததும் அதனை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக மாம்பழங்களை பறிக்க தொடங்கினார். இதை கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த 2 சீடர்கள் பசி பொறுக்காமல் கீழே இருக்கும் கற்களை கொண்டு மாம்பழங்களின் மீது எரிய ஆரம்பித்தனர். அப்போது மாமரத்தின் மீது இருந்த குரு, கல்லை எரியாதீர்கள் என்று கத்தி கொண்டிருக்க சற்றும் எதிர்பாராமல் ஒரு கல் தேன்கூட்டின் மீது விழ தேனீக்கள் அந்த குரு மற்றும் 2 சீடர்களையும் கொட்ட தொடங்கின. கடைசியில் மூவரும் தேனீக்களிடம் இருந்து கொட்டு வாங்கியதுதான் மிச்சம். ஆக நம் கூடவே எத்தனை புத்திசாலிகள் இருந்தாலும் ஒரே ஒரு முட்டாள் இருந்தால் நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டேதான் இருப்போம். நன்றி, வணக்கம்.